ஆபத்து ஆபத்து பாதி வழியிலே நிறுத்தப்படுகிறது. தீவிரித்து வருகிற ஆபத்து கண்ணீரின் ஜெபத்தினால் நிறுத்தப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாய் தீவிரித்து வருகிற நஷ்டங்கள், உங்களுக்கு விரோதமாய் தீவிரித்து வருகிற ஆபத்துக்கள், கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரின் ஜெபத்தினால் உன் பிள்ளைக்கு விரோதமாய் வருகிற அந்த ஆபத்து தடுத்து நிறுத்தப்படுகிறது. அவனுடைய எதிர்காலத்திற்கு விரோதமாய் வருகிற நஷ்டம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. இதோ உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் அவன் மேல் வரப்போகிற சாபத்தை தடுத்து நிறுத்துகிறது. அவன் மேல் வருகிற தண்டனையை தடுத்து நிறுத்துகிறது. உங்க கணவனார் மேல் இருக்கிற அந்த தண்டனையை தடுத்து நிறுத்துகிறது. மனைவியின் மேல் இருக்கிற அந்த தண்டனையை தடுத்து நிறுத்துகிறது. கண்ணீரின் ஜெபத்திற்கு பெரிய பலன் உண்டு, தடுத்து நிறுத்துகிற பலன் உண்டு. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உனக்கு ரொம்ப அன்பா சொல்றேன், நீ கண்ணீர்ல முயற்சி எடுத்து பாருப்பா. நீ கண்ணீர்ல முயற்சி எடுத்து பாருப்பா. நீ வேற எங்கேயோ அழ வேண்டாம்ப்பா. உன்னுடைய காரியத்திற்கு ஒரு முடிவு வரும். உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். கர்த்தர் மாற்ற வல்லவர். உன் கண்ணீரை பார்த்துட்டு அவர் அமைதியா இருக்க மாட்டாரு. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், நான் நம்புறேன், ஜெபத்தை கேட்கிறவர் அவர், பதில் கொடுக்கிறவர் அவர், கண்ணீரை அவர் காண்கிற தேவன். உன் கண்ணீர் உன்னை பல மடங்கு உன்னை உயர்த்த போகுது. உன்னுடைய கண்ணீர் உன் குடும்பத்தின் மேல இருக்கிற சாபத்தை உன்னை விட்டு எடுத்து போட போகுது. உன் கண்ணீரின் ஜெபம் உன் தடையை அப்படியே உடைக்க போகுது. உன் கண்ணீரின் ஜெபம் ஒரு குழந்தை பாக்கியத்தை உனக்கு தரப்போகிறது. உன்னுடைய கண்ணீரின் ஜெபம் உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறது. கர்த்தர் அந்த கிருபையை, நீ கண்ணீர் விட்டு அழு என் ஜனமே, நீ அமைதியாயிராதே, உன் கண்ணீர் பெருகட்டும், நீ கண்ணீர் விட்டு அழு, நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. அவர்